பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நீங்க அவள் கட்சியை சார்ந்து உட்காருங்க. அவங்க பேசுறாங்கல்ல எதிர்க்கட்சி தலைவர். பேரவைத் தலைவர் அவர்களே, இதைத்தான் நான் குறிப்பிட்டேன். நாங்க ஒரு கேள்வி கேட்டா நாங்களே ஆச்சரியப்படுறவர்களுக்கு, நாங்களே அதிசயப்படுற அளவுக்கு நீங்க ஒரு பதில் சொல்றீங்கிறது இதைத்தான் நான் சொன்னேன். அதன் பிறகு ஜோசியக்காரன் அப்படின்னு சொல்றது தவறுன்னு சொல்றீங்க. நீங்க ஜோசியக்காரன் அப்பாயின்மெண்ட் நீக்கிருக்கீங்க. ஜோசியங்கிற வார்த்தை ஒன்றும் தப்பான, ஜோசியக்காரங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது. லைவ் திமுக ஆட்சியில் தான் முதன் முறையாக நாங்க தேர்தல் அறிக்கையில சொன்னோம், கேள்வி நேரத்தை முதலையாக லைவாக ஒளிபரப்பு செய்தது நாங்க. இப்ப இந்த கேள்வி நேரத்தையே எடுக்க முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு, இந்த நீங்க லைவ் உட்காருங்க. நீங்க மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி நேரத்தை எடுக்க முடியாத நிலைமை அரசு இருக்கு என்பதை நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் ஏற்கனவே நடக்கின்ற எல்லாவற்றையும் வெளியரங்கமாக உங்களுக்கு தெரியும். எத்தனை கேள்வி அனுப்பி இருக்கிறோம், எத்தனை பதில் வந்திருக்கிறது. அந்த கேள்வி நேரத்தை நடத்த முடியாத நேரத்திலும் மாண்பு உறுப்பினர்களை 55 விதியின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானங்களை எல்லாம் இங்கே கேள்விகளாக கேட்டு கூட பதில் பெற முடியுமா என்று பார்க்கின்ற முறை இங்கே கடைபிடித்து வருகின்றோம். எனவே கேள்விகளை பெறுவதில் கால தாமதம் இருந்தாலும் கூட இப்போது பதில் வரப்பெற்றிருக்க நேற்று முன்தினம் கூட அறிவித்திருக்கிறேன். 10 கேள்விகளுக்கு பதிலாக 5 கேள்விகளாக எடுத்துக் கொள்கிறோம் என்று நான் அறிவித்திருக்கிறேன். எனவே எடுக்கப்படவில்லை. நீங்க சொல்வதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நான் உங்களை குறை சொல்லவே இல்லை. உங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக எல்லாரையும் ஹேண்டில் பண்றீங்க. அதை பத்தி நாங்கள் கவலைப்படல. நேரலை நாங்க செய்யவில்லை அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்ற வரலாற்றிலே முதன்முறையாக நேரலை செஞ்சது திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். கேள்வி நேரம் ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் 10 கேள்விகள் எடுக்கப்பட்டு அனைத்து எதிர்க்கட்சி தலைவர், அப்ப இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தது எங்களுடைய தலைவர். அது லைவ் செய்யப்பட்டது. இப்போ நீங்க எல்லா நிகழ்ச்சியும் லைவ் பண்றீங்க. இந்த பிரச்சனையை தான் உங்ககிட்ட சொல்றேன். லைவ் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது என்பதை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரேன். நீங்க அவை குறிப்பில் நீக்கிறேன் நீங்க நீக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எல்லாமே அங்க ரீல்ஸாக மாற்றப்பட்டு அங்க போய் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மாண்பு எதிர்கட்சி தலைவர்கள் இது குறித்து வெளியில இருக்கக்கூடிய நீங்க என்ன உங்க தலைமை கட்டுப்படுறீங்களா? நீங்க பிடிக்கிறீங்க? நீங்க எதுக்கு பேசுறீங்க? நீங்க ஏன் பேசுறீங்க? நீங்க மாண்பு எதிர்கட்சி தலைவர் சொன்ன கருத்துக்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு மீடியா இங்கே நீக்கப்பட்டதை வைத்து அவர்கள் சித்திர வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி உரிமை குழுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு கடிதம் கூட நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். அப்படி நீக்கப்பட்ட பிரச்சனை குறித்து எந்தெந்த மீடியாவில் வந்திருக்கிறதோ நீங்கள் கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். அவர் மீது உரிமை குழு நிச்சயமாக அனுப்பி நடக்க வேண்டிய இந்த அவையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு இந்த முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல. நான் ஓபன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும். யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். எனவே சட்டமன்றத்தில் பேசல நீங்க அப்படி இல்ல நீங்க இதுங்க நான் என்ன சொல்றேன், நீங்க பேரவைத் தலைவர் இல்ல மாண்பு பாருங்க கருத்து இல்ல மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல உட்காருங்க. இந்த கேமரா டீம் சைடு காட்டுங்க. ஏங்க மாண்புமிகு இருங்க இல்லங்க ஆனரபிள் ஸ்பீக்கர் மூலமா ரெக்வெஸ்ட் இந்த கேமரா டீம் அந்த சைடு கொஞ்சம் காட்டுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் கருத்து என்ன சொல்றாங்க? அத நீங்க சினிமா நடிப்பது போல பஞ்ச் டயலாக்னா எப்படி எழுந்திருக்காம இருப்பாங்க? அப்புறம் தயவுசெய்து சொல்றேன், நீங்க சொல்லுகிற போது முதலமைச்சர் கருத்துன்னு சொல்லுங்க. உட்காருங்க. நீங்க எங்க வரீங்க? நீங்க போங்க உள்ள இடத்துக்கு. நீங்க போங்க பதில் நீங்க போங்க. முதல்ல மாண்பு உறுப்பினர் கொஞ்சம் அமருங்க. எல்லாம் அமருங்க. இருங்க. நீங்க அமருங்க. எல்லாம் அமருங்க. மாண்பு உறுப்பினர் கொஞ்சம் அமைதியா இருங்க. வாய்ப்பு தரேன். உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. நான் அவ்வளவுதான் பேச அனுமதிக்க போறேன். உட்காருங்கன்னு சொல்றேன். உட்காருங்க.
முடிங்க. நீங்க பேசி முடிக்கட்டும். நீங்க பதில் சொல்லலாம். உங்களுக்கு நான் பதில் சொல்ல அனுமதிக்கிறேன். உட்காருங்க. பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரிச்சு பாருங்க. ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தா, அதில் ஆதாரம் இருந்தா, யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் நீங்க பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. மாண்புமிகு உறுப்பினர்கள், இந்த சினிமா போல பஞ்ச் டயலாக் என்பதெல்லாம் அவைக்குழு நீக்கப்படுகிறது. கருத்துக்கு பள்ளிக்கூடத்து அமைச்சர் பதில் சொல்லலாம். இப்போ மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடியதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். என்னென்ன யார் யாரு தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் கேட்கறாங்க, அதுக்கு பதில் சொல்லணும் தான் நேரலை தரும். நான் உங்க மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். பேசுங்க. உங்க மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். முதல் கோரிக்கை என்னன்னா, நம்மளுடைய கேமரா டீம் இந்த எதிர்க்கட்சி வரிசை தொடர்ச்சியா அப்படி கமெண்ட் அடிக்கிறது, உரிமையில பேசுறது, லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்தா டாக்டர் குடுகுடுன்னு எஞ்சி இங்க நடுவில் ஓடி வர்றது, இதையும் சேர்த்து ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல காட்டுங்க. இரண்டாவது, மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற போது லைவ் பத்தி சொன்னார். உண்மைதான், அவங்க நேரலையை கடந்த ஆட்சியில மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் அண்ணா மு.க. ஸ்டாலின் ஆட்சியில அதை தொடர்ந்தாங்க. ஆனா ஒரு நேரலை என்பது வெறும் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இல்லாம முதல் முறை ஆட்சி நேரலை மட்டுமல்ல, முழுமையான நேரலை என்பது வெற்றி தலைவருடைய ஆட்சியில தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் அவர்கள் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு நடுநிலையோடு ஒரு கட்சி இரு கட்சி இல்லாமல் அனைத்து கட்சி உறுப்பினர்களினுடைய குரலும், இந்த குரலற்றவர்களின் குரலாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளினுடைய குரலும் பதிவாக வேண்டும் என்பதற்காக தான் சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க. அதுல ஏதோ ஆளுங்கட்சி பேசுவதை மட்டும் நீங்க அதிகமாக அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது போல ஒரு தோற்ற மயக்கத்தை நம்ம உருவாக்கிட கூடாது. யாரு எந்த கட்சியை சார்ந்தவர்கள் மரபு மீறி எந்த வார்த்தை சொன்னாலும் நீக்கக்கூடிய நடுநிலையான சபாநாயகர் இந்த மாமன்றத்துக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். இன்னொரு விஷயத்தை நினைவு கூற விரும்புறேன். மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் சேம்பர்ல ஒரு முறை ஒரு முக்கியமான கேள்வி வந்தது. நாங்க அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சோம். என்னன்னா, கடந்த 2 ஆண்டு காலமாக இந்த நேரலைய அரசுக்கு சொந்தமான ஆல் இண்டியா ரேடியோலயே கொடுக்காம நிறுத்தி வைத்ததாகவும், நீங்க கொடுப்பீங்களான்னு மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் கிட்ட நான் இருக்கும்போது கேட்டாங்க. இதை குறித்து கலந்து ஆலோசித்து தொலைக்காட்சி மட்டும் கிடையாது, வானொலியிலையும் நேரலை போட்டு குக்கிராமத்தில் இருக்கவங்கள கேட்கட்டும் முடிவெடுத்த சபாநாயகர் நீங்க. இந்த நேரத்தில் அதற்காக உங்களுக்கு நான் நன்றியும் சொல்லிக்கிறேன். அதன் பிறகு எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எப்போதும் எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன செய்தி, அது ஒரு விஷயம் வந்தா கூட பள்ளிக்கல்வித்துறை சார்பாக உடனே தொலைபேசியில் அழைத்து அது குறித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லுவார். இந்த மாமன்றத்தில் ஆல்ரெடி அந்த ஃபைல்ஸ் இருக்கிறதே ஒரு சுட்டி காமிச்சார். அந்த இஷ்யூவே நான் தான் ஏஞ்சி சொன்ன, அவர் ஆதாரத்தை எடுத்துட்டு போறாரு அப்படின்னு. இந்த நேரத்தில் அவர் சாதாரணமா இருந்தாலே அதெல்லாம் பண்ணாத போறாரு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் காட்டுன்றாரு. அவருடைய கோரிக்கையை கட்டாயமாக முதல்வர் நிறைவேற்றுவார் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். 2 வார்த்தை மட்டும் கோரிக்கை. அவர் எல்லாத்தையும் ஆக்கப்பூர்வமா விமர்சிக்கலாம். அதுல ஒரு தனியார் நிகழ்ச்சி பேரை சொன்னாரு. அது பாட்டு பாடுவது இந்த மரபுக்கு புதுசு கிடையாது. விதவிதமாய் வித்தியாசமாய் பயங்கரமா பாட்டு பாடினவங்க தான் அந்த பக்கம் ஃபுல்லா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த தனியார் நிகழ்ச்சியினுடைய பேரையும் நம்ம நீக்கிடலாம். இவரை தான் நியமிக்கணும், இவரை நியமிக்க கூடாது. இந்த தொழில் உயர்ந்தது, இந்த தொழில் தாழ்ந்ததுலாம் கிடையாது. இது இன்க்ளூசிவ் கவர்மெண்ட், அனைவருக்கும் அதிகாரம், அனைவருக்குமான ஒரு விஷயம் தான் நேர்மையான முறையில் பை மெரிட்ல போயிட்டே இருக்குது. அதனால ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுகிற பொழுது அது ஏற்புடையது அல்ல. அது மட்டும் கிடையாது, இந்த சினிமாவில் வரக்கூடிய அந்த பஞ்ச் டயலாக் அதை கூட நீங்க அவை குறிப்பில் நீக்கிட்டீங்க. அதை போன்ற விஷயங்களை தவிர்த்து கொண்டு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை, அறிவுபூர்வமான சிந்தனைகளை அதை முன்வைத்து பேசினால் இந்த மாமன்றம் சிறப்பாக செயல்படும். உங்களுக்கு எங்களுடைய அத்தனை பேரின் சார்பில் ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறந்த சபாநாயகர் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இந்த மாமன்றத்தில் கிடைத்திருக்கிறது என்பதை பதிவு செய்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர், பேரவைத் தலைவர், நான் உங்க சார்பா பேசிட்டு இருக்கேன். இப்ப நீங்க நீக்கிட்டீங்க, ஆனா இப்ப இதெல்லாம் லைவ்ல போயிடுச்சு. இப்ப அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? லைவ் கொடுப்பது நாங்க எதிர்க்கவில்லை, நாங்கள் பாராட்டுகிறோம். லைவ் நீங்க கொடுத்திருக்கீங்க, நல்ல முயற்சி, நாங்க பாராட்டுறோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இங்க நான் சொல்றேன். நீங்க அவை குறிப்பில் நீக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க எவ்வளவு நீக்கினாலும் அது சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, வைரலா போயிட்டு இருக்கு. அதான் உங்களுடைய கவனம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்ல விரும்புகிற கருத்து குற்றச்சாட்டுகளை எந்த பக்கத்திலிருந்து வைத்தாலும், அது முன்னாள் ஆண்டவர்களாக இருந்தாலும் சரி, இப்போது ஆள்கின்ற இடத்தில் இருந்தாலும் ஆதாரப்பூர்வமான கருத்துக்களை சொல்வதன் மூலமாகத்தான் இந்த சபையிலே சில குறைந்தபட்ச மாண்பினை நாம் காப்பாற்ற முடியும் என்பதையும் கருத்திலே கொண்டு, அப்படி ஆதாரம் இல்லாமல் சொல்லுகிற போது நான் உடனே நீக்க வேண்டும் என்பது ஒரு நியாயமான மரபு. அதன்படி நான் நீக்குகிறேன். ஆனால் அதை எடுத்து
பல்வேறு மீடியாக்களிலே வந்து வெளியிடுவார்கள். ஆனால் இப்போ எனக்கு கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற ஓரிரண்டு செய்திகளின் அதை ஆய்வு எடுத்துக்கொண்டு அதை உரிமை கொடுக்க நான் அனுப்ப இருக்கிறேன். இனி வருங்காலத்திலும் நீக்குவது என்பது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. இந்த அவையினுடைய மாண்பை நான் காப்பாற்றியாக வேண்டும். நீக்காமல் பேச முயற்சிப்பதும் ஆதாரங்கள் இல்லாமல் பேசாமல் இருப்பதும் நல்லது. ஏன்னால் ஆதாரங்களை வைத்துக் கொண்டு தான் இருதரப்பினரும் பேச வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். என் மக்களும் அதைத்தான் விரும்புவார்கள். போகிற போக்கிலே அள்ளி தெளித்து விட்டு போகிற இடமல்ல இது. அது வெளி அரசியல் மேடைகளிலே பேசக்கூடிய பேச்சும் அல்ல இங்கே இது. இங்கே பேசுகிற போது நம்முடைய அவனுடைய கண்ணியத்தையும் காப்பாற்ற வேண்டும். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எதை நம்பி இந்த பொறுப்பை நம்ம ஒப்படைத்து இங்கே அனுப்பியிருக்கின்றார்களோ அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற விதத்தில் நம்முடைய பேச்சு அமைய வேண்டும். அந்த வகையில் எதிர்காலத்தில் நீங்கள் சொன்னது போல எல்லா பேச்சுக்களையும் நீக்குவது என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் அவைக்கு உதவாத, மக்களுக்கு பயன் தராத, நம்முடைய பண்பாட்டிற்கு உதவாத, இந்த அவருடைய மாண்பை குறைக்கக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நான் அவை குறிப்பிலிருந்து நீக்குவேன். பேசுகிற போது அந்த கண்ணியத்தை அனைத்து உறுப்பினரும் காப்பாற்ற வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, 4 மானிய கோரிக்கைகள் மேலே இருக்கிறது, 2 மணிக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றீர்கள். இந்த விஷயத்தை இப்போது பேசிய இப்போது பேசிய கருத்தை இப்ப வேண்டாம். இப்ப பேசின மாண்பு எதிர்கட்சி தலைவர் பேசின பேச்சை ஒட்டி நீங்க பேசுவதாக இருந்தால் அனுமதி இல்லை. வேற ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க. வேற அது தரேன். இல்ல மானிய கோரிக்கை நடக்கிற போது வாய்ப்பு தர போறேன். இதே மாதிரி நேற்று செய்ததை போலவே மானிய கோரிக்கை நடக்கிற போது அது குறித்து பேச வாய்ப்பு தரேன். பாமகவுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய வாய்ப்பு மாண்பு உறுப்பினர் முனைவர் சௌமியா அன்புமணி அவருடைய பேச்சு வந்து இங்கே எந்த அளவில் அமைந்திருக்கிறது அவையில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். நிறைய வாய்ப்பு கொடுத்தாகிவிட்டது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தரேன். பேரவைத் தலைவர் அவர்கள் கண்டிப்பா தரேன். மாண்புமிகு தரேங்க. மானிய கோரிக்கை வரும்போது தரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர், ஒரு சின்ன கருத்தை மட்டும் உங்களுக்கு பதிய வைக்கிறேன். நீங்கள் தலைவர் காலத்திலிருந்து முத்தமிழறிஞர் காலத்தில் அம்மாவுடைய காலம் வரை நீங்கள் இந்த சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறது. இதுக்கென்று தனி விதி இருக்கிறது, மரபு இருக்கிறது. எல்ஓபி அவர்களுக்குரிய மரியாதையை இந்த அவை கண்டிப்பாக நீங்கள் தர வேண்டும். அவர் எல்ஓபி என்பவர் அமைச்சர் அளவுக்கு எந்த அளவுக்கு கேபினெட்ல அவருக்கு ஒரு மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு எல்ஓபி அவர்களுக்கு மரியாதை இருக்கிறது. எல்ஓபி நீங்க அழைக்கிறீர்கள், அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சடார்னு பொதுப்பணித்துறை அமைச்சர் எதிர்த்து உள்ள கூறுறார், உங்கள்கிட்ட அனுமதி கேட்கல. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நீங்கள் அழைத்து விட்டீர்கள். எந்திரிக்கிறார், பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இன்னொருத்தர் அழைக்கிறீர்கள். இது மாதிரி 4 முறை அவர் எந்திரிச்சு உட்கார்றார். இது எந்த விதத்தில் நியாயம் என்று நான் கேட்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வந்து சொன்னதுக்கு ஒரு கருத்து நான் சொல்லுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பற்றி பேசுகிற போது மந்திரி சபை என்பது ஒரு கூட்டு முயற்சி. அங்கே இருக்கக்கூடிய எந்த அமைச்சராவது இருந்து மாண்புமிகு முதலமைச்சருக்காக பேச வேண்டும். அப்படி பேசாவிட்டு அங்கே அமர்ந்திருப்பது அர்த்தம் இல்லாமல் போயிடும். இருங்க இப்போ நீங்கள் எப்படி உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு அளித்திருக்குன்னு அதே போன்று தான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அன்றைக்கு அளிக்கப்பட்டது. சொல்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சொன்னது இல்லை, நான் கவனத்தில் வச்சுக்கிறேன். நீங்கள் சொன்ன கருத்தை நான் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ 2-3 உறுப்பினர்களை பற்றி நான் சொல்லிவிடுகிறேன். மாண்பு உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், மாண்பு உறுப்பினர் மதார் பத்ருதீன் மதுரை, அதே போன்று மாண்பு உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா, தயவு செய்து வெளி மேடையில் இருப்பது போல உங்கள் இருக்கை விட்டுக்கொண்டு கையை உயர்த்தி கொண்டு இங்கே ஓடி வருவதை நான் அனுமதிக்க முடியாது. அதை உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன். நீங்கள் மட்டுமல்ல, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போதே அந்த குறுக்கீடு உங்களிடமிருந்து தான் வருகிறது. நான் பார்த்து அதான் சொன்னேன், அவர் பேசுவது நீங்களே எழுந்திருக்கலாமா என்று கேட்டேன். இருக்கையை விட்டு இனி முன்னோக்கி யார் கையை உயர்த்தி கொண்டு ஓடி வந்தாலும் அது எந்த தரப்பில் வந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகின்றேன்.